ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராம்வர்ஷா vlog. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளா வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய விஷஸ் கூட சொல்லியிருந்தீங்க எங்க ரெண்டு பேருக்கும், அம்மாக்கு எல்லாருக்கும். அதுக்கு இல்ல, பிரெக்னெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷஸ் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நல்ல உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். ஏன்னா அந்த மேடம்க்கு வாமிட்டிங் சென்சேஷன், செக்அப்ஸ் அதெல்லாம் போயிட்டே இருந்தோம். சரி, இப்போ நார்மலாக இருக்கு. ஆமாம், அதாவது இப்போ ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஒத்துக்கல, மற்றபடி நார்மலாக இருக்கு. ஸோ அதனால தான் நிறைய பேர் அம்மா சமையல்லையே கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ ராமர்ஷா vlogல வீடியோஸ் போடுவீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு குல்ஃபி பண்ண போகிறோம். குல்ஃபி பண்ண போகிறோமா? ஸ்ரீ வராங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால குல்ஃபி பண்றோம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்து நைட் டின்னருக்கு கொஞ்சம் சாதம் இருந்தது. அதை வச்சு என்ன பண்ண போறோம்? அது ஒரு தக்காளி சாதம் மாதிரி பண்ணிட்டு. தக்காளி சாதமா? அதுக்கப்புறம் எனக்கு கஞ்சி. மார்னிங் 9 o'clock கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி நம்ம அம்மா சமையலோட ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு, அதை வேக வச்சு வச்சோம்னா அது மதியானம் போல சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ குல்ஃபி ஃபர்ஸ்ட். ஆமா, ஓகே. குல்ஃபிக்கு என்ன? 1 லிட்டர் பால் வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா ஆன் பண்ணி, ஐயோ நல்லா ஆன் பண்ணிக்கணுமா? இது ஆன் பண்ணிட்டு இது நல்லா காயட்டும். அந்த பச்சை வாடை போற வரையும் நல்லா காயிட்டு இந்த பால் கொஞ்சம் சுண்டணும். 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர் பாலா ஆகணும். சரி, ஸோ 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர் பால் ஆகணும். அது வரைக்கும் நல்லா காயட்டும். ஓகே. அந்த கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நடுவுல கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் இருக்கனால என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு. அதுக்காக நான் மாமாஎர்த்தோட முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மிட்டி, அப்புறம் பல்கரின் ரோஸ், நியாசினமேட், விட்டமின் இ, இது எல்லாமே இருக்கு. இது யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. முல்தானி மிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோலாக வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பல்கேரியன் ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டராக வச்சுக்கோ. நியாசினமேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை ஈவன் டோனாக வச்சுக்கோ. விட்டமின் இ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கோ. இது பார்த்தீங்கன்னா மேட் சேஃப், டெர்மட்டாலஜி டெஸ்டட், அதுக்கப்புறம் எல்லா ஸ்கின்க்குமே சூட் ஆகும். உங்கள் ஸ்கின் இன்னும் க்ளோயிங்காக இருக்கணும்னா மாமாஎர்த்தோட முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கண்டென்ட்டு, இதுலேயுமே முல்தானி மிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கேரியன் ரோஸ், நியாசினமேட், விட்டமின் இ, இது எல்லாமே இருக்குது. முல்தானி மிட்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க ஆயிலை எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். பல்கேரியன் ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டராக வச்சுக்கும். அதுக்கப்புறம் நியாசினமேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கோ. விட்டமின் இ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசராக பார்த்துக்கோ. இதுலேயுமே மேட் சேஃப், டெர்மட்டாலஜி டெஸ்டட், எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட்டபிளாக இருக்கும். இந்த 2 காம்போவும் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அதுக்கப்புறம் நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை மாமாஎர்த் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா ராம்விவி 2023 கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 20% உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. மாமாஎர்த் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ட்ரீயை பிளான் பண்ணுவாங்க. அதை அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. 2025 1 மில்லியன் ட்ரீஸை பிளான் பண்ணுறதா இவங்களோட மோட்டிவே. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் மாமாஎர்த் ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பால் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இவ்வளோ நேரம் காஞ்சுது? ஒரு ½ hour கிட்ட. ½ hour காஞ்சுது. 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா தம்மாதுண்டு ஆயிடுச்சு இன்னைக்கு. இதில் எத்தனை குல்ஃபி வரும்? இதில் என்ன ஒரு 6 வரும். 6 வருமா? கண்டென்ஸ்டு மில்க் எவ்வளோ? 3 ஸ்பூன். 3 ஸ்பூன். எதுக்கு ஊற்றுறோன்னா கொஞ்சம் திக்காக உங்களுக்கு கிடைக்கும், அப்போ தான், அதனால தான். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதுவாகட்டும். நம்ம பிஸ்தா ஒரு 20 எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி தானே, முந்திரி ஒரு 15, அதுக்கப்புறம் பாதாம் 20. இது நம்ம கொருன்னு அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி கொருன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடும் போது அப்போ தான் அந்த வாயில் மாட்டும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாலை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கொட்டிடலாம் எல்லாமே. அப்புறம் லாஸ்ட்டாக குங்குமப்பூ சும்மா ஒரு 6 இதுவும் எடுத்து போட்டு. இது பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி
ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் நல்லா இதுவாகணும், ஃப்ரீஸ் ஆகணும். இப்போ வந்து இது எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா முடிஞ்சிடுச்சு இல்லையா? இது நல்லா ஆறணும். வந்து நல்லா ஆறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது, அதனால தான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து நிறைய இருக்குது. இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட வச்சுக்கலாம். டம்ளரில் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலராக இருந்தால் அந்த ஷேப்பில் வரும்போது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு நமக்கு 1 hour ஆகுமா ஆடுறதுக்கு? நல்லா ஃபேன் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு 7 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஏன் நான் பவுடர் சுகர் போட்டிருக்கேன்னா, இது வந்து கொதிக்கும் போதே நம்ம சர்க்கரை போட்டிருக்கணும். அந்த டைமில் நான் போடல, அதை விட்டுட்டனால இப்போ வந்து அந்த சர்க்கரையை அரைச்சி நான் போட்டிருக்கேன். இப்போ நவருக்கு மேலே நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. நாங்கள் அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மோல்டில் வந்து இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். செம்மையாக இருக்கே. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க லக்ஷ்மி. ஆனால் அது வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். டீ வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட ரியாக்ஷனை பார்ப்போம். இப்போ வரும்போதே நான் சொல்கிறேன் வேற சொல்ல வேண்டாம். சர்ப்ரைஸாக நம்ம எடுத்து கொடுப்போம். என்னாச்சு தப்பா? என்ன வந்தோம்னா உள்ளதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் போவாங்க ஸ்ட்ரைட்டாக. என்ன சித்தி குல்ஃபிலாம் செஞ்சு வச்சிருக்கீங்களா எங்க அப்படின்னு. அவங்க இல்ல, அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்ப உள்ள வச்சோம்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வாங்க சித்தி அது ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம், வாங்க ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கிடையாது, வந்து வச்ச பசங்க எல்லாருமே அப்படிதான், குழந்தைங்களா நம்மளே அப்படிதான். இப்ப நம்ம ஒரு ஆர்வத்துல போயிட்டு ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம், ரெடி ஆயிடுச்சு பார்ப்போம், ஒண்ணுமே ரெடியா இருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு போய் பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்டீம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். பார்க்கும்போது அந்த குல்ஃபியோடைய ஃபினிஷிங் இருக்குது. நல்லா ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஒரு 8 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டீவை வந்துட்டாங்க. ஸ்டீவ் வந்து நேற்று காலையிலே ஒரு குல்ஃபியை வேற காலியும் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸ் இதுவுமே இருக்கு, இல்லைன்னா காலி ஆயிட்டு இருக்க நேற்று. எப்படி இருந்துச்சு ஸ்டீ? சூப்பராக இருந்ததா? இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பரா வந்திருக்கு குல்ஃபி. மிஸ்டேக் ஏதாவது இருக்கா? நான் முன்னாடியே சாப்பிட்டீங்களே, முதல் டைம் சாப்பிட்ற மாதிரி. நட்ஸ் இருக்காது. நம்ம செய்யும் போது வீட்டில் நிறைய நட்ஸ் போட்டு பண்ணிக்கலாமா? ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, குல்ஃபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நானும் ஒரு குல்ஃபியை வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வச்சிங்கனாலே வந்து உருகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நட்ஸ் அவ்வளோ நட்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ சூப்பரான இந்த குல்ஃபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.